ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலை கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உள்ளளவும் உன் நினைவே. நினைவு 10. ரயில் நிலையத்தின் சலசலப்பை கவனித்த இலக்கியன் என்னவென்று ஒருவரிடம் விசாரிக்க, அவரோ நேற்று பேஞ்ச மழையில சைதாப்பேட்டை கிண்டி மவுண்ட் வரைக்கும் தண்டவாளத்துல தண்ணியா. முன்னால 4-5 ட்ரெயின் போச்சு. ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கிண்டி தண்டவாளத்துல விரிசல் இருக்குன்னு. தண்ணியை வடிச்சு சரி பண்றாங்களாம். எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் இல்ல, அதுக்கு கூட ஆகலாம் என்று அவர் சொல்வதற்கும் நிலையத்தின் ஒளிப்பெருக்கியில் அறிவிப்பு வரவும் சரியாக இருந்தது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்க. ஓ காட், அப்போ அனுராதா என்றவன் ஸ்டேஷன் வந்தவுடனே கிளம்பி இருந்தா கூட அவ போயிருக்க வாய்ப்பில்லை. ஸோ வேற ஏதோ ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். எந்த ஸ்டேஷனா இருக்கும் என்றெண்ணியவன் அங்கிருந்த நிலைய அதிகாரியிடம் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். ஆனால் வெளியூர் செல்லும் அதிவிரைவு ரயில்கள் தண்டவாளத்தில் பிரச்சனை இல்லாததால் அவை சென்றது. ஆகவே அதிவிரைவு ரயில் ஏறி சைதாப்பேட்டை செல்ல முடிவெடுத்து கிளம்பிவிட்டான். அப்போது அண்ணன் இளமரன் கூறியது ஞாபகம் வர, டேய் ப்ளீஸ்டா, இன்னைக்கு 12 மணிக்கு இந்த ஃபைல் என் கைக்கு வரணும், இல்லைனா பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ ப்ளீஸ் இதில் விளையாடாத என்று கெஞ்சியது நினைவுக்கு வர, 12 மணிக்கு இன்னும் 3.5 hours இருக்குல்ல, பார்க்கலாம், போயிடலாம் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றி சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்தாயிற்று. வந்தவன் கண்டும் விட்டான். அனுராதா அவள் தோழியர் மட்டுமல்லாது அவள் கல்லூரியை சேர்ந்த இன்னும் சில பெண்கள் சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். சிலர் சுட சுட ஆவின் பாலும், சிலர் சுட சுட சாம்பாரில் ஊற வைத்த உளுந்த வடை என மேகமூட்டமாக இருந்த காலை வேளையையும் இனிமையாக கூட்டத்தோடு அனுபவித்துக் கொண்டிருந்தனர். வைஷாலி அனுராதாவிடம் ஒரு வடையை நீட்ட அவளும் மறுத்து விட்டாள். காத்தாலேயே நிறைய சாப்பிட்டேண்டி, வேண்டாம் என்று மறுக்க, அப்போ ஓகே என்றாள் வைஷு. ஜஸ்ட் டேஸ்ட் பாருடி என்று ரூபாளி ஒரு ஸ்பூனில் எடுத்து அவள் வாயருகே கொண்டு செல்ல, அனுராதாவோ அந்த கடையை எட்டி பார்த்துவிட்டு, வேண்டாண்டி ப்ளீஸ் என்றாள். ஓ மாமி, நாங்க கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ என்றாள் ரூபாளி. அப்படி இல்லை, உங்க டிஃபன் பாக்ஸ் நான் சாப்பிட்டதே இல்லையா, அது வேற இது வேற என்று இருவரின் காதில் ஏதோ கூற வெளி விரித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடியே, உன்னை போல யாரும் யோசிக்க மாட்டாங்க என்றாள் வைஷு. ரூபாவோ, இப்ப நான் இதை சாப்பிடவா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, இனி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த ஞாபகம் தான் வரும். ராதா, உன்னை கொல்ல போற என்று அவள் கழுத்தை நெரிப்பது போல் கையை கொண்டு சென்றாள். அந்நேரம் ஏய் இலா என்று ஒரு பெண் அழைக்க சட்டென திரும்பினாள் அனுராதா. ஆனால் அங்கு இருந்தது வேறொருவன். ஓ, அவர் இல்லையா என்று எண்ணியவாறு அவள் திரும்பியதும் முறைத்தவாறு நின்றனர் தோழியர். அச்சச்சோ, இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க என்று எண்ணெயிலே, மாமி யார் எதிர்பார்த்தீங்க என்றாள் வைஷு. வைஷு, நீயே அப்படி சொல்லாதடி, நான் யார் எதிர்பார்க்க போறேன் சொல்லு என்றாள். ஓ ஓகே, அப்போ அவரை மறந்துரு, இனி இலக்கிய நான் காதலிக்க போறேன் என்றாள் ரூபா. அவளை நிமிர்ந்து பார்த்தவள், ஏண்டி நீ வேற என்றாள். பாருடி, சரி நான் மறந்துடுறேன், காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா, ஆனா கேட்டா லவ் எல்லாம் இல்லைன்னு சொல்றா என்றாள் ரூபா வைஷாலியிடம். ராதா, உன் வாய் தான் வேண்டாங்குது, உன் மனசு அப்படி சொல்லல என்றாள். ஓ, அப்போ என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுதோ, வெரி நைஸ் என்றாள் ராதா. அஃப்கோர்ஸ், நீ கேள்விப்பட்டதுல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அவரை நான் லவ் பண்றேன்னு சொன்னாலே உன் மூஞ்சி சோகத்தையும் பொறாமையும் அப்பட்டமா வெளிப்படுத்துது என்றாள். ஐயோ அம்மா தாய்ங்களா, தள்ள வலிக்கிறது நேக்கு, ஆளை விடுங்கோ என்று எழுந்து விறுவிறுவென சென்று சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள். லவ்வா லவ், இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரியல. இவங்க மட்டும் எல்லாரையும் பாக்குறாளே, அது போல நானும் பார்த்தா லவ்ன்றா, அதுவும் அந்த இலக்கியன. பெருமாளே, லவ்னா எப்படி இருக்கணும், அந்த ஆணை பார்த்தா உயிர் உருகணும், இதையும் படப்படுக்கணும், பேசும் பாஷை மறக்கணும், இதுதானே லவ். இவங்க என்ன குழப்புறாங்க. அப்புறம் வேற வேலை லவ் பண்ணினா அம்மா அப்பா என்னை வெட்டி புதைச்சிருவா, அக்ரஹாரத்துல எல்லாம் என்னை தப்பா ஏச ஆரம்பிச்சிருவா. வேண்டாம் நேக்கு, இந்த லவ் எல்லாம் வேண்டாம். அலுமு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி என்று குனிந்து தலையை பிடித்து யோசித்தவள் பெருமூச்சு விட்டவாறு நிமிர அவளுக்கு எதிர் நடைமேடையில்
கிருஷ்ணர் குழல் ஊதும் போது நின்றிருப்பது போல நின்று கையை மார்பில் கட்டியவாறு மேம்பாலத்தின் இரும்பு துணியில் சாய்ந்து நின்று அவளைத்தான் பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் இலக்கியன். ஆ என்றவர் அவனை நோக்கியவளின் இதழ்களோ ஈ ஈ என்று அவள் வார்த்தைகள் தந்தி அடித்தது. இதயமோ எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தை போல வேகமாக லேப்டப்க்கு பதிலாக தடக் தடக் என துடித்தது. அந்த ரம்யமான மழைக்கால காலை வேளையில் கூட அவளுக்கு வியர்த்து வடிந்தது. ஆம், இலக்கியன் உணர்ந்த அதே உணர்வுதான். வீட்டில் மிக அருகில் பார்த்த பொழுது கூட தோன்றாத அந்த உணர்வு இந்த ஸ்டேஷனில் திடீரென அவனை கண்டதும் இவளும் உணர்ந்தாள். இதற்கு பெயர் என்ன என்று தனக்குள்ளே கேட்டவள் கண்களை 4-5 முறை நன்றாக மூடி மூடி திறந்து பார்த்து விட்டாள். அவர்தான், அவரேதான். அதற்குள் எப்படி வந்தார்? இவரும் தன்னை போல் தண்டவாளம் சீராக காத்திருக்கிறாரா என்று இவள் எண்ணெயிலே பனி முடிந்து ரயில் கிளம்புவதற்கான ஒளியை எழுப்பியது. ஏய் ராதா, வாடி என்று தோழியர் கத்த இவளோ எதிர் நடைமேடையைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கோபமாக இருக்கிறாள் என்று எண்ணிய வைஷுவோ ஓடி வந்து அவள் கையை பற்றி இழுத்து சென்றாள். மனமில்லாமல் விழிகளை அவனிடமிருந்து விலக்கியவள் ரயிலில் ஏறிய பின்பு கூட சிறிது இடைவெளியில் அவள் விழி அவனை தேடி மீண்டது. ரயிலும் மெல்ல மெல்ல நகர கடைசி புள்ளி வரை அவனை கண்டவள் வெட்க புன்னகை செய்து தலையில் அடிக்க ஏய் என்று அலறி இரு பக்கமும் அவளை பற்றின ரூபாவும் வைஷுவும். அப்போதுதான் உணர்வுக்கு வந்தவள் அறிந்தாள் தன் வாயில் அருகே நின்று கம்பியை பிடித்த கையை விடுத்து மெய்மறந்து தலையில் அடித்திருக்கிறோம் என்று. சாரி சாரி என்று சற்று உள்ளே தள்ளி வந்தவள் தோழியரை ஏறிட்டும் பார்க்கவில்லை. ஏனெனில் அவர்கள்தான் அறிவரே. அதன் காரணத்தை அதே நேரம் ரயில் சென்றவுடன் அதை பார்த்து கொண்டு நின்றிருந்த இலக்கியனோ இன்னைக்கு யார் முதல்ல முழிச்சோமோ அவங்க மூஞ்சியில தான் இனி தேடி தேடி முழிக்கணும் என்று வெக்கிக் கொண்டு இரும்பு துணில் குத்த. அப்போதுதான் கண்டான் தன் கையில் இருந்த ப்ளூ ஃபைலை. வேகமாக கடிகாரத்தை பார்க்க மணி 12:15. உஷட் என்று வேகமாக ஓட ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே ரத்தினவேல் இளமாறனை திட்டிக் கொண்டுதான் இருந்தார். உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் இல்லமாரா, அவங்கிட்ட எந்த வேலையும் தராதன்னு. இப்ப தெரியுதா? இப்படியே விட்டா எப்படிப்பா? அவனுக்கும் வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்ன, இப்போ புரியுதா? நான் ஏன் அவனை நம்ப மாட்டேங்கிறேன்னு. அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லமாரா, புரிஞ்சுக்கோ. அவன் எனக்கும் பிள்ளைதான், எனக்கும் அக்கறை இருக்கு. அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கியதான் அவன் விளையாட்டு புத்திக்கு இழக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை எங்கேயாவது போயிட சொல்லு. 2 நாள் என் மூஞ்சிலே முழிக்க சொல்லாத என்று விட்டு சென்றார். அப்பொழுது வரை கைகட்டி குனிந்திருந்த மாறன் அப்பா சென்ற பின் இலக்கியா எரும மாடே என்று பல்லை கடித்தான். இலக்கியனோ அவசரமாக அவர்கள் அலுவலகம் வர அப்பொழுதுதான் மாறன் வெளியே சென்றதாக கூறினர் அவர்கள் சிற்றூழியன். இதழ் குவித்து ஊதிய இலக்கியனோ மானசீகமாக வருந்தினான். அப்பாவை நினைத்து அல்ல, தன்னை அதிகம் நம்பிய அண்ணனை நினைத்து. அந்நேரம் அவர்கள் நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமான ஓட்டுநர் பாலு அண்ணா அவர்கள் அருகில் வந்து, ஏன் தம்பி கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாம்ல, இப்போ இந்த பேப்பர்ஸை ஃபைல் பண்ணா பல 1000 ரூபாய் பெனால்டி கட்டணும்னு அப்பா பேசிக்கிட்டாங்க தம்பி. அண்ணன் தான் ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. அது சம்பந்தமா தான் யாரையோ பார்க்க போயிருக்கார் தம்பி என்றவரின் வார்த்தைகள் மென்மேலும் குற்ற உணர்வை அதிகப்படுத்தியது. தன்னுடைய சுயநலத்திற்காக அண்ணனை தர்ம சங்கட நிலைக்கு தள்ளியதை எண்ணி வருந்தியவன் இரவில் வெகு நேரம் கழித்தே வீட்டிற்கு வந்தான். ஆனால் அந்நேரமும் இளமரன் வராமல் இருக்க 2 முறை சாப்பிட அழைத்து விட்டு சென்றார் மரகதம். பின் இரவே வீட்டிற்கு வந்தான் இளமாறன். வந்தவன் தன் அறையில் இலக்கியன் அமர்ந்த நிலையில் தலையணியை அணைத்தவாறு உறங்கிக் கொண்டிருக்க அங்கு வந்த மரகதமோ, என்னாச்சுடா இவனுக்கு, சாப்பிடக்கூட இல்லை, எத்தனை திட்டினாலும் வயிற்றுக்கு வஞ்சகம் செய்ய மாட்டான், இன்னைக்கு என்னன்னா பசிக்கலன்னுட்டான் என்றார். அவனை கண்டு சிறு புன்னகை செய்த இளமாறனோ, உன் பையன் பெரிய மனுஷன் ஆகுறான், பொறுப்பு வருது என்றான். பொறுப்பு வருதா? இப்போ வரைக்கும் பொறுப்பே இல்லைன்னு கிழின்னு கிழிச்சாரு அப்பா என்கிட்ட என்க. அப்படி இல்லை, இத்தனை நாள் அப்பாவும் நானும் எவ்வளோ திட்டியிருப்போம். ஃபீல் பண்ணியிருப்பானா? இன்னைக்கு திட்டே வாங்கலை, ஃபீல் பண்ணுறான்னா அவனுக்கு பொறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. தப்புன்னு உணர்றான் என்றான் மாறன். என்னவோ போடா, நல்ல அறிவோட பொழைச்சிக்கிட்டா சரி என்று விட்டு சென்றார் மரகதம். மாறனோ அருகில் இருந்த பூந்துவாலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைய மெல்ல கண்களை திறந்தான் இலக்கியன். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. மனதினுள் சாரிடா மாறா, நானா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு தெரியல, பட் நான் ரொம்ப பிளஸ்ட் என்று எண்ணும் போதே அவன் முகத்தில் டொங்கென ஒரு தலையணை வந்து விழுந்தது. பதறியவன் திரும்ப இடுப்பில் துண்டுடன் மாறன் தான் நின்றிருந்தான். அவனை கண்டு இலக்கியனோ, அப்படியே பேசாம தூங்குற மாதிரியே ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிருக்கலாம், ஃபீல் பண்றேன்னு முழிச்சு இப்படி வகையா மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன 7:30 கூட்ட போறான்னு தெரியலையே என்று எண்ணும் போதே, எங்கடா போன, 9 to 1 ஃப்ரீன்னு தானே சொன்னேன், அதை நம்பி தானே ஐடி ஃபைலை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன், என்ன பண்ணி வச்சிருக்க என்றான். பிரதர், நீங்க சொன்னதை கரெக்டா தான் செஞ்சேன்.
எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இடையில விதி தான் சதி செஞ்சிருச்சு. நேத்து மழை பெஞ்சு இன்னைக்கு ட்ராக் கரப்ட் ஆகி ட்ரெயின் டிலே ஆகி என்னென்னமோ ஆயிருச்சு என்றான். அவனை முறைத்த மாறனோ, முடிஞ்சதா கதை? ஏண்டா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு நாள் அவளை பார்க்கலனா என்ன இப்போ குடி மூழ்கி போயிருமா? இல்லனா வேலையை முடிச்சிட்டு போய் பார்த்து தொலைய வேண்டிதானே என்றான் மாறன். பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அவளை முன்னாலேயே பார்த்தனாலதான் பார்க்காம இருக்க முடியல. என்ன சொல்ற என்றான் மாறன் புருவம் சுருக்கி. இந்த ஃபைலை கொண்டு போகும்போதே அவளை பார்த்துட்டேன் என்றான். ஃபைலை கொண்டு போகும்போதா? டேய், நீ போனது அக்ரஹாரம் தானே? அப்போ அது பிராமின் பொண்ணா என்றான் அதிர்ந்த விழிகளோடு. இலக்கியனும் என்க லூசாடா நீ, எப்படிடா ஒரு பிராமின் பொண்ணு உனக்கு ஓகே சொல்லும் என்றான். அந்த கவலையை நீ விடு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். சரி, எப்படியோ தொலைஞ்சு போ. ஃபேமிலி எப்படி, மிடில் கிளாஸா இல்லை வெல்டுடுவா என்க இலக்கியனோ அண்ணனை கேள்வியாக நோக்கினான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுமே, அதுக்குத்தான் என்றான். ஓ அதுக்கா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அந்த ஆடிட்டர் ஐயர் சாஸ்திரியோட பொண்ணு தான் என்றான் இலக்கியன். கண்கள் நிலைக்குத்தி அமர்ந்து விட்டான் மாறன். டே பிரதர், ஷாக்க குறை, ஏதாவது அட்டாக்கு கிட்டாக்கு வந்து தொலைஞ்சிட போகுது என்றவனே, அடே விளங்காதவனே என்று தலையணையால் முத்தியவன். உன்னை போய் ஆடிட்டர் கிட்ட ஐடி பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வானா, நீ ஆடிட்டர் மகளையே கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க என்றான் மாறன். ஹலோ பிரதர், திருத்தம். நம்ம ஆடிட்டர் பொண்ணை நான் விரும்பல. நான் விரும்பின பொண்ணோட அப்பந்தான் நமக்கு ஆடிட்டர் என்றான். கடவுளே என்றவாறு தலையில் கை வைத்து அமர்ந்த மாறனோ, டேய், ஏற்கனவே நீ பண்ண வேலைக்கு கண்டவன் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா 1 டே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல நீ வேற ஒவ்வொரு குண்டா போட்டுட்டு இருந்தா என்ன செய்ய? அது எப்படிடா நீ கால் வைக்கிற இடத்துல எல்லாம் எனக்கான கண்ணி வெடியை கரெக்டா வச்சுட்டு வந்துடுற என்றான் மாறன். அது தலையெழுத்து பிரதர், ஒன்னும் பண்ண முடியாது என்று விட்டு இன்று அவள் வீட்டில் ரயில் நிலையத்தில் நடந்த அனைத்தையும் விவரமாக கூறினான் இலக்கியன் மாறனிடம். ஓ, அப்போ அந்த பொண்ணுக்கும் உன் மேல ஏதோ ஒரு இதுன்ற, அப்படித்தானே என்றான். எஸ் பிரதர், அஃப்கோர்ஸ் என்றான் தோள்களை குலுக்கி கொண்டே. அப்போ நீ உருப்பிட்ட மாதிரி தான். அந்த பொண்ணை மறந்துரு. ஐயர் மட்டும் அப்பா கிட்ட சொன்னாரு ருத்ர தாண்டவன் தான் ஏற்கனவே உன் மேல கொலை விரல இருக்காரு. அப்புறம் நான் சொல்லி தெரியணும்னு இல்லை உனக்கு என்றான். டே இதுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ் என்றான் இலக்கியன். அதெல்லாம் முடியாது, அவரை சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு என்றவன் இலக்கியனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, இருந்தாலும் உனக்கெல்லாம் பிராமின் பொண்ணாடா, என்னால நம்பவே முடியல என்றான். எல்லாம் ஐயாவோட அப்பியரன்ஸ் அப்படி பிரதர், ஒன்னும் பண்ண முடியாது என்றவன். ஆனாலும் அவ அப்பனை மட்டும் என்னால மாமனாரை ஏத்துக்கவே முடியல பிரதர். நம்ம பிறப்புல சந்தேகம் இருக்கிற மாதிரி இப்போதான் நிஜமாவே அவ பிறப்புலயும் சந்தேகம் வருது. சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவளோட அப்பன்தான் அவன்னு. என்னடா அதர் கேஸ்ட் பொண்ணே, ஸோ என் லவ்ல ரன்னிங்கு ஃபைட்டிங்கு சேசிங்கு நிறைய எதிர்பார்த்தேன். இதுல எதுவும் அவசியம் இல்லாம பண்ணிட்டார் அந்த ஆளு. உரலுக்கு பின்னால ஒளிஞ்சா கூட கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு உருவம். கடவுளே, அதுவும் அந்த மாமி வருங்கால மருமகனேன்னு ஒரு மரியாதை இருக்கா? வாடா அம்பி, போடா அம்பி, குடிடா அம்பின்னு எத்தனைடா போடுது. ஆனா என் அலமு குட்டி தேவதடா. அவ கொஞ்சி பேசும்போது அவ கண்ணை சுருக்குவா பாரு, அதுக்கே நான் பிளாட் என்கும் போதே மீண்டும் ஒரு தலையணை அவன் மீது வந்து விழுந்தது. பேசாம மூடிட்டு படு, சாமத்துல என்ன சாகடிக்காத. முதல்ல நாளைக்கு அப்பாவை எப்படி சமாளிக்கதுன்னு யோசி, இல்லைன்னா உன் காதல் விளறதுக்கு முன்னாலே சமாதி கட்டிட போறாரு என்றான் மாறன். நினைவு 11. மறுநாள் காலை பொழுது அழகாக புலர்ந்தது. முதலில் எழுந்த மரகதம் வரவேற்பறையில் ஏதோ சத்தம் கேட்டு வர, மேவியவடி உருவேலவா போற்றி, தேவர்கள் சேனாபதியே போற்றி, குரமகள் மணமகிழ் கோவே போற்றி, திறமிகு திவ்ய தேகா போற்றி என்று கந்தசஷ்டி கவசத்தை பாடிக்கொண்டு நின்றிருந்தான் இலக்கியன். பூஜை அறையிலிருந்து கமகமவென அகர்பத்தியின் நறுமணம் வீடெங்கும் பரவியது. மரகதமோ வாயை பிளந்தவாறு பூஜை அறையை நோக்க அவர் முன் சூடத்தட்டை நீட்டினான் இலக்கியன். அவனை கண்டவர் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார். அவனோ வெள்ளை வேஷ்டி சட்டை, அதை காலர் வரை பட்டன் போட்டு நெற்றியில் பெரிய பட்டை, ஒற்றை காதில் பூ தொங்கவிட்டு நின்றிருந்தான். அதே நேரம் அங்கு வந்தனர் இளமரனும் ரத்தினவேலும்.
ரத்தினவேலு ஏதாவது கனவு காண்கிறமா என்று கண்களை கசக்கி பார்க்க இளமாறனோ அடப்பாவி டேய் இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதுடா என்று பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவ்விருவரையும் கண்டவுடன் அவர்களிடமும் சூடத்தட்டை நீட்ட அவனை கேள்வியாக நோக்கிய ரத்தினவேலோ மாறனிடம் இலக்கியனை கண்காட்டி என்ன என்றார். அவனோ எனக்கு தெரியாது என்பது போல் தோள்களை குலுக்க இலக்கியனே முன்வந்து இனி நானும் ஆபீஸ் வர்றேன்ப்பா, நேத்து நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், மன்னிச்சிருங்க, இனிமே பொறுப்பா இருக்க முயற்சி செய்றேன் என்றான் பவ்யமாக. அவனையே உற்று நோக்கிய ரத்தினவேலோ யார் அந்த பொண்ணுன்னு கேட்டு வைடி என்று சென்றவர் நின்று நாமளா பேசி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பொறுப்பானா இல்லனா அதையும் அவனே முடிச்சிருவானான்னு கேளு என்று விட்டு செல்ல இப்போது அதிர்வது இலக்கியன்தான். மாறுனஹாவென சிரிக்க மரகதமும் இலக்கியா நிஜமாவடா ஏதாவது பொண்ணுகின்னு பார்த்து வச்சிருக்கியா, எனக்கும் வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குதுடா என்றார். அம்மா என்று அழுத்தமாக கூறியவன் மேல் இரு பட்டனை கழற்றி கொண்டே சோஃபாவில் அமர மாறனோ சட்ட பட்ட வரைக்கும் ஓகேடா, அதென்ன காதல கதம்போம் என்றவன் சீரியஸ்லி சொல்லட்டுமா, இதாண்டா உனக்கு பொருத்தமா இருக்கு என்று கூறி நகைக்க நீ சும்மாருடா என்ற மரகதமோ யாருடா அந்த பொண்ணு, அழகா இருப்பாளா என்றார். முறைத்த இலக்கியனோ இந்த வீட்டுல நீங்க யாராரு என்ன செய்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, நான் மட்டும் என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களே எப்படி என்றான் எரிச்சலுடன். அது வேற ஒன்னும் இல்லடா, ஐயாவோட அப்பியரன்ஸ் அப்படி என்று கூறி சிரித்தான் மாறன். ஆனா ஒண்ணுடா, ஏதோ பட்ட போட போய் சுமாரா இருக்க, நாமம் போட்டா எப்படிடா இருப்ப என்றான். நான் ஏன் நாமம் போட போறேன் என்றான் இலக்கியன். அப்புறம் ஐயங்கார் பொண்ணை விரும்பிட்டு நாமம் போட மாட்டேனா என்றான் மாறன். ஐயங்காரா, ஐயோ, அப்போ ஐயர்ல கூட நாமும் பட்டுன்னு 2 கிரேடு இருக்கா, கிழிஞ்சது போ என்று நெற்றியில் கை வைத்தான் இலக்கியன். ஆ பிராமண புண்ணா, டே எனக்கு காட்டுடா என் மருமகளை, ஆட தெரியுமாடா பாட தெரியுமாடா என்று அவர் அடக்கி கொண்டே செல்ல, ஏன் அவளை வச்சு ஆடல் படலுமா நடத்த போறீங்க, முதல்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா, எங்க அப்பா அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்திருந்தா உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது, அது ஏன் முதல்ல உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருந்தா கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. அவங்க வீட்டுல அக்கார வடிசல்னு ஒண்ணு கொடுத்தாங்க, கன்சிஸ்டன்சியை பார்த்தா பொங்கல் மாதிரி இருந்தது, ஆனா நீங்க பொங்கலே பண்ணாலும் ஏன் வடிகஞ்சி மாதிரி இருக்கு என்றான் இலக்கியன். ஓ, காதலி வந்த உடனே அம்மா கசுக்குதோ, கொமரி புள்ள குழம்பு கொஞ்ச நாளைக்கு ருசிக்கத்தாண்டா செய்யும், நானும் பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு என்று நெட்டிக்கொண்டே எழுந்து சென்றார் சமையலறை நோக்கி. சென்ற அம்மாவை பார்த்துவிட்டு அண்ணனை பார்க்க அவன் இன்னும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டேதான் இருந்தான். டேய், ஆனா சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டு வரைக்கும் டவுட் இருந்தது அந்த பொண்ணுக்கு நீ பொருத்தமா இருப்பியா இல்லையான்னு. இப்போ ஒத்துக்கிறேன், 100% பொருத்தமா இருப்பேன்னு. யோசிச்சு பாரு, ஒரு கையில சூட தட்டும் இன்னொரு கையில மணியும் கொடுத்துட்டா போதும், 10 பொருத்தமும் பாந்தமா பொருந்தது என்ற மாறனி. ஏன்டா சொல்ல மாட்ட, நீ ஏன் சொல்ல மாட்ட, ஆண்டியை கரெக்ட் பண்றது வேணும்னா ஈஸியா இருக்கலாம், ஐயர் பொண்ணை கரெக்ட் பண்றது கஷ்டம் தான் தம்பி என்றவனை எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து முடிக்கிற நாயே நாயே என்று மல்லு கட்டினர் காலையிலே. அதை விடுடா பிரதர், இன்னைக்கும் அந்த ஐயர் வீட்டுல ஏதாவது கொடுக்கணுமா, இருந்தா சொல்லுடா பிளீஸ் என்றான் இலக்கியன். டேய் அப்பா நாராயணா, ஆளை விடுடா சாமி, ஏற்கனவே நேத்து நீ பண்ண வேலைக்கு நொந்து நூலாயிட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை என்றான் இலக்கியனோ என்று முகத்தை வாட்டமாக மாற்ற. ஏன் ஸ்டேஷன்ல தான் பாப்பிய, அப்புறம் என்ன என்க, சனி ஞாயிறு லீவு பிரதர், அவ வரமாட்டா என்றான். மாறனோ, டேய் ஒரு 2 நாள் பார்க்காம இருக்க முடியாதா என்க, உண்மையா சொல்ல போனா சத்தியமா ஒரு நாள் கூட முடியாது பிரதர் பிளீஸ் என்றான். கொஞ்சம் புருடா, நான் என்ன ஐடியாவை மடியிலே கட்டி வச்சுட்டா சுத்துறேன், யோசிச்சு சொல்றேன் என்று விட்டு சென்றான் மாறன். சிறிது நேரத்தில் அப்பா அண்ணன் அலுவலகம் சென்றுவிட அம்மாவோ வீட்டு வேலைகளில் மூழ்கிவிட தனியானான் இலக்கியன். சிறிது மாதங்களாகவே இப்படித்தான். வாரத்தில் 5 நாட்களை இனிமையாக கழிப்பவன் வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு மட்டும் கசந்தது. அவனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் தான். வீட்டின் நடுமுற்றத்தில் இருந்த ஊஞ்சலில் கால் நீட்டி அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அனுராதா. போகும்போதும் வரும்போதும் அவளை பார்த்து சென்ற அம்புஜம் அருகில் வந்து தலையை தட்ட, அம்மா தலையில அடிக்காதீங்கோ என்றாள் சற்று குரலை உயர்த்தி. தட்டினதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படுடி, ஏண்டி இப்படி கூடி மூழ்கி போன மாதிரி உட்கார்ந்துருக்க, செத்த நேரத்துல மதுரை மாமி ரெடி ஆகி வந்துருவா, சீக்கிரம் போய் கிளம்பு என்றார். கிளம்பணுமா, எங்கம்மா என்றவளே. நிஜமா நீ எந்த லோகத்துலதான் இருக்கிற
இன்னைக்கு பார்த்தசாரதி கோயில்ல ஆண்டாள் பாசுரம் படிக்கணுமே, மறந்துட்டியா என்றார். என்று கண்களை மூடித்திருந்தவள், சாரிம்மா மறந்துட்டேன், இதோ ரெடியாகி வர்றேன் என்று விட்டு அறைக்குள் ஓடினாள். ஓடி அவளை பார்த்து நின்ற அம்புஜம், என்னாச்சு இவளுக்கு, கொஞ்ச நாளா வித்தியாசமாவே பண்றாளே என்று எண்ணினார். அவளும் தயாராகி வந்துவிட கோவிலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அம்புஜம். அப்போது அவர்கள் வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்க முகம் முழுவதும் பூரிப்புடன் ஓடி சென்று கதவை திறந்தாள் அனுராதா. வெளியில் நின்றது மதுரம் மாமிதான். வாங்கோ மாமி, நமஸ்காரம் என்றாள் ஸ்ருதி இழந்த குரலில். நமஸ்காரம் டி, அம்மா ரெடி ஆயிட்டாளா என்றவாறு அவர் வீட்டினுள்ளே செல்ல அவள்தான் அங்கேயே நின்றிருந்தாள். அலமு என்று அம்மாவின் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தவள், வர்றேம்மா என்று ஓடினாள். ஏண்டி மசமச நின்னுண்டு இருக்க, மாமிக்கு காஃபி ஆத்து, மீதி கொஞ்சமா பிளாஸ்க்லையும் ஊத்தி வை, அப்பா கோவில்ல இருப்பா கொடுக்கறதுக்கு என்றார். சரிம்மா என்று அடுப்பில் பாலை காய்ச்ச ஊற்றியவள், நான் ஏன் பெல் அடிச்சதும் ஓடினேன், மதுரை மாமியை பார்த்ததும் எதுக்கு கவலையாச்சு, அப்போ நான் எதிர்பார்த்தது யார என்று அவளுக்குள் பல கேள்விகள் எழ சட்டென அவள் நினைவுக்கு வந்தது நேற்று குழலுதும் கண்ணன் போசில் நின்ற இலக்கியன்தான். பால் பொங்கி வரும் சுறுசுறுவென சத்தம் கேட்டு வேகமாக அடுப்பை நிறுத்திவிட்டு அவன் நினைவில் முகத்தில் தோன்றிய வெக்க புன்னகையை கையால் மூடினாள். பெருமாளே, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் என்று எண்ணெயிலே, அலமு ஆயிடுத்தா என்று அன்னையின் சத்தம் வர, ஆயிடுத்துமா ஆயிடுத்து வந்துட்டேன் என்று அவசரமாக காஃபியை கலந்து எடுத்து வந்தாள். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு அமர்ந்திருந்த மதுரம் மாமியும் அம்புஜமும் பேசிக் கொண்டிருந்தனர். என் அக்கா பையன் லண்டன்ல இருந்தான், அங்கிருந்து ஒரு பொம்மை நாட்டை அழைச்சிட்டு வந்திருக்கான். பூர்வீகம் இந்தியா தான், இருந்தாலும் என்ன குளம் கோத்திரனே தெரியல மாமி. இவாளுக்கும் வயசாகிறது பாருங்கோ, வேற வழி இல்லாம ஒத்துண்டா. அந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியல, படிக்கோளம் தெரியல, பாசுரம் பட தெரியல, பிரபந்தம் தெரியல, ஏன் பூஜை தள்ளிய கூட போட தெரியல. அவளை மாமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, அக்கா தான் புலம்பி தள்ளுறா. இந்த காலத்துல பிள்ளைகள் ஆச்சார அனுஷ்டானத்தை ஏதோ பெரிய ஹார்ட் ஒர்க் போல எண்ணுறா. நம்ம வாழ்வியல என்ன மாட்டேன்றா, கலிகாலம் என்ன சொல்றது போங்கோ என்றவர். ஏண்டி அலமு, திவ்ய பிரபந்தம் படிப்பியோ என்றார் மதுரம் மாமி. அம்புஜமோ வேகமாக முந்திக்கொண்டு, 5 வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிட்டா மாமி, அதுவும் 10 வயசுல நம்ம பார்த்தசாரதி கோயில் வாத்தியார் பாடுறது போலவே பாடுவா பாருங்கோ. திவ்ய பிரபந்தம் மட்டும் இல்ல மாமி, சகசரநாமாவளியும் படிப்பா. விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகசரநாமமும் தெரியும் என்றார். வெரி குட் வெரி குட், கேக்குறதுக்கே ரொம்ப நன்னா இருக்கே, இது போதுமே. மார்கழியில மட்டும் இல்லாம தினமும் ஆண்டாள் பாசுரம் பாடுடி, திருமொழியும் பாடு, நல்ல ஆம்பளையான்னு கிடைப்பான் என்றார் மதுரை மாம்பி. நானும் கேட்கலான்னு இருந்தேன் மாமி, நமக்கு தெரிஞ்ச நல்ல வரனா இருந்தா சொல்லுங்கோ என்றார் அம்புஜம். நிச்சயம் சொல்றேன், சரி நாளை அடுத்து கிளம்பலாம் என்று கிளம்ப அனுராதாவிற்கு தான் சற்று நேரத்திற்கு முன் இருந்த அத்தனை மகிழ்ச்சியும் முற்றிலும் அகன்றிருந்தது. காதல் திருமணமே தவறென்கிறாளே, அதிலும் வேறவா பெண் என்றாலே முகம் சொல்லிக்கிறா, அப்போ ஆண் என்றால் பெருமாளே என்று எண்ணியவளோ கண்களை ஆழ்ந்து மூடித்திருந்தாள். அவள் ஆள் மனமோ, வேண்டாம் ராதா, அம்மா அப்பாவை யோசி, பக்கத்தை விட்டு மாமிய அடுத்த வாழை இவ்வளோ பேசுறா, உன் விஷயம் தெரிஞ்ச அக்ரஹாரமே அம்மா அப்பாவை ஏசுவா என்க. வேண்டாம், நேக்கு அம்மா அப்பா தான் முக்கியம், இனி நான் அவரை பற்றி யோசிக்க கூடாது, பெருமாளே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கோ என்று நினைவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கிளம்பிவிட்டாள் பார்த்தசாரதி கோவிலை நோக்கி. நன்றி, தொடரும்.